அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ பவானி பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் இப்போ என்னென்னா, நம்ம கோவிலில் வந்து சுப்ரபாதமும் கந்தசஷ்டி கவசம் ஓடுது. டைம் அலாரம் அடிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் கொஞ்சம் அந்த சுப்ரபாதத்தை கேட்குறேன், கொஞ்சம் காட்டுற ஒரு விஷயம் இருங்க, அதை பற்றி என்னன்னு சொல்கிறேன். கேட்டுச்சா? இது வந்து இந்த ஆடி மாதம் ஒரு மாதமும் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அந்த சுப்ரபாதம் ஓடக்கூடாது, டைம் அலாரம் அடிக்கக்கூடாது, எங்கள் தூக்கம் கெட்டு போகுது, எங்கள் நிம்மதி கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. நாட்டில் ஊர் உலகத்தில் எவ்வளோ ஒரு இது நடக்குது, அபசகம் நடக்குது, எவ்வளோ விஷயம் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நிமிஷம் ஐயோ எங்கன்னா போகிறோம், ஏதோ ஒரு சகுனமும் சரி ஏதோ ஒன்று ஒரு கோயிலில் மணி அடிச்சா நினைக்கிறோம், அப்பா இறைவனே நம்மளுக்கு வாக்கிட்டான், நமக்கு நல்லதாக நடக்கும், ஒரு சகுனம் நினைக்கிறோம். சில ஜென்மங்கள்லாம் என்ன நினைக்கிறதுல அவகிட்டே மண்டிட்டு அவகிட்டே ஒரு விஷயத்தை வாங்கிட்டு இப்போ வந்து கோயில் நடத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. நாங்கள் கோயிலில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தொந்தரவு பண்ணுறாங்க. ரெண்டாவது மாந்திரீதிக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. அதை கூட அம்பாள் பார்த்துப்பா. பாட்டை போடாதீங்க, லைட்டை போடாதீங்க, என்ன சொல்கிறது? நீ ஒரு வியாபாரம் வச்சா ஒரு கடையில் போய் வியாபாரம் பண்ணுறது இல்லையா? நீ எதுக்கு வேலை வெட்டிக்கு போகிற? நீ எதுக்கு சம்பாதிக்கிறப்போ? ஆனால் கோயிலை வச்சு வியாபாரமாக பண்ணுறேன். அன்றாடம் அவளுக்கு பூஜை பண்ணுறதுல ஒரு மணி ஓசை கேட்குறதுல யாருக்கு என்னங்க கஷ்டம்? ஒவ்வொருத்தரும் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, 1008 நோய், 1008 வலி இருந்து அம்பாள்கிட்ட எவ்வளோ மன உருகி கேட்குறான். நாங்கள் ஒன்றும் கோடீஸ்வரங்க இல்லைங்க, லட்சாதிபதி கிடையாது. நாங்கள் 10 பேர் அடியாலும் 10 பேர் தடகாத்தமாக நிற்கிறதுக்கு. நாங்கள் வீட்டில் இருக்கிறது 5-6 பேர் தான். எவ்வளவோ டார்ச்சர் பண்ணுறது, எவ்வளோ பேசுறது. ஏன் நேர்மையாக இருந்தால் வாழவே முடியாது உங்ககிட்ட? தயவு செஞ்சு இதை முடிஞ்சவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயிலில் சுப்ரபாதம் போடலாமா இல்லை போடக்கூடாதா? அது தப்பா? கோயில் இல்லாததில் குடி இருக்காது சொல்கிறாங்க. ஒரு காலையில் இந்த ஒரு 5 மணிக்கு சுப்ரபாதம் கோயிலுக்கு வீட்டுக்கு போட்டால் நல்லா, அப்போ கோயிலுக்கு போடணுமா போடக்கூடாதா எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் இருக்க பெரியப்பா தான் என்ன பண்ணுறா தெரியல. தயவு செஞ்சு இது போடலாமா வேணாமல் சொல்லுங்கள். இனிமேல் எடுக்கிற முடிவுலாம் ரொம்ப அதிரடியாக இருக்கலாம்னு இருக்கும். நாங்கள் நிறைய பேர் வார்த்தை என்னென்னா, நீங்கள் கோயிலை வச்சு இது பண்ணுறீங்க. நாங்கள் கோயிலை வச்சு என்னங்க பண்ணுறோம்? குறி சொல்கிறோமா? யாருன்னா தப்பு எதாவது பண்ணுறோமா? நாங்கள் நேர்மையாக நடத்துகிறோங்க. அதுதான் உங்களுக்கு குத்து தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயமா? அது வந்து நம்மளுக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு கிறிஸ்டின் கோயிலில் மணி அடிச்சா மட்டும் வாயை மூடின்னு போயிடுறாங்க. காலைல 5 மணிக்கு அல்லா இதில் ஊதுறாங்க, வாயை மூடிக்கிறாங்க. எங்கள் பெரியப்பா கிட்ட ஓதுறது மட்டும் உங்களுக்கு காது குத்துதா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எங்கேருந்து உங்களுக்கு பற்றி எரியுது நான் கேட்குறேன்? எனக்கு தெரியல. பணக்காரன் கோயில் வச்சுருந்தா மட்டும் ஏங்க அமைதியாக இருக்கீங்க? ஏழை பழக்க கோயில் இருக்கக்கூடாதா? எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து பதில் சொல்லுங்கள். கோவில்னா சுப்ரபாதம் ஓடலாமா ஓடக்கூடாதா? எனக்கு இது கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.